Hi brothers and sisters, welcome to this new video. 2 நாள் லீவுக்கு பிறகு கிஃப்ட் நிஃப்டி நல்லா ஏறி ஹிண்ட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நல்ல ஏற்றத்துடன் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆச்சு. என்ன நடந்துங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். காளைகளுக்கு ஒரு சின்ன என்ன சொல்றது, ஒரு ஹோப் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் போயிருக்கு. 3 கேண்டில்ஸ் 3 கேண்டில் சிக்னல் கொடுத்துருக்கு. அது என்னங்கிறத நம்ம கடைசியா டெக்னிக்கலா பார்ப்போம். இன்னைக்கு 87.9 88 பக்கமா மறுபடியும் ஐஎன்ஆர் வீக் ஆயிட்டு வர்றது அது ஒரு கவலையான விஷயம். இந்தியா விக்ஸ் இன்னைக்கு 4% அப் ஆகி கிட்டத்தட்ட 11.73 12 நோக்கி மறுபடியும் போயிட்டு இருக்குது. பேங்க் நிஃப்டி புதிய லைஃப் டைம் ஹையை கிரியேட் பண்ணிருக்கு. அதுவும் பார்ப்போம் நம்ம. ஐடி செக்டர் இன்னைக்கு குட் பெர்ஃபார்மன்ஸ் 2.5% ஏறிச்சு. அது மட்டும் ஏறாம இருந்தா நிஃப்டி ரொம்ப மோசமாக கீழே போயிருக்கும். அதுவும் நம்ம பார்ப்போம். கிஃப்ட் நிஃப்டி அபோவ் ட்ரேட் ஆனதுனால காலையில டெலிகிராம்ல கேப் அப்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தேன். மண்டே க்ளோஸ் 25,868, இன்னைக்கு ஓபன் 26,057. இந்த 5 மினிட்ஸ்க்கு மாத்திடுறேன். 190 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆச்சு. 9 ஹாலுக்கு 25,993ங்கிற ஒரு லோவை கிரியேட் பண்ணிச்சு. அதுல இருந்து சப்போர்ட் எடுத்து மலமலண்டு ஏறி 9:35 26,095 போச்சு இந்த இடம். அதுக்கப்புறமா 9:55க்கு கீழே இறங்குச்சு. 55 பாயிண்ட்ஸ் டவுன் 26,040. அப்புறமா 10 காலுக்கு மேல ஏறிச்சு 26,099 60 பாயிண்ட்ஸ் ஆகுது. அதுக்கப்புறமா 11:30 மணிக்கு கீழே இறங்குச்சு 26,041 60 பாயிண்ட்ஸ் டவுன். அதுக்கப்புறம் 12:45க்கு மேல ஏறிச்சு 26,104 ஹை கிரியேட் பண்ணிச்சு. அதுல இருந்து மலண்டு விழுந்துச்சு பாருங்க. 175 பாயிண்ட்ஸ் டவுன் 2:25 வரைக்கும் ஒரு 170 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா 2:45 மறுபடியும் 25,996 போச்சு. அப்புறம் 75 பாயிண்ட்ஸ் அப்ப டவுன் ஆயிட்டு 25,891 க்ளோஸ் ஆச்சு. அதாவது 25,870 தான் க்ளோஸ் ஆனது. வெயிட்டேஜ் காரணமாக 25,891. நாளைக்கு ஒரு மரியாதை கொடுத்த மாதிரி 2 பாயிண்ட் அபோவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது முந்தைய க்ளோஸ் 25,868, இன்னைக்கு க்ளோஸ் 25,870. 2 பாயிண்ட்ஸ் மட்டும் மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. சரியா, டே கேண்டில் மாத்திடுறேன். இந்த கேண்டில் தான் பெருசு பண்ணிடுறேன். பாருங்க, மேல இங்க இருந்து ரெட் கேண்டில் போட்டு கீழே வந்திருக்கு. ஓபன் கிரீன் கேண்டில் 28, ரெட் கேண்டில் 23. ஓபன் 26,057, ஹை 26,104, லோ 25,862, க்ளோஸ் 25,892. 240 பாயிண்ட்ஸ் ரெட் கேண்டில் போட்டிருக்கு. சப்போர்ட் 25,800, ரெசிஸ்டன்ஸ் 26,277. இன்னைக்கு டாப் கெய்னர் இன்ஃபோசிஸ் 3.25% அப், எஸ்சிஎல் டெக் 2.5% அப், டிசிஎஸ் 2.5% அப், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் 2% அப். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை புதிய லைஃப் டைம் ஹை கிரியேட் பண்ணிச்சு. அதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த பாருங்க சார்ட், புதிய லைஃப் டைம் கிரியேட் பண்ணி ஆனா மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. 58,577 தான் புதிய லைஃப் டைம் ஹை. 58,577 டு 57,951 620 பாயிண்ட்ஸ் டவுன். கிரீன் கேண்டில் 9, ரெட் கேண்டில் 3. ஆக்சிஸ் பேங்க் இன்னைக்கு 1.25% அப் ஆச்சு. சப்போர்ட் 58,000, ரெசிஸ்டன்ஸ் லைஃப் டைம் ஹையான 58,577. அடுத்தது கோல்டு பார்க்கலாம். கோல்டு பாருங்க, அதோடைய லைஃப் டைம் ஹை 4,115. இப்ப 4,000ல சப்போர்ட் எடுக்குதுன்னு ஒரு ஐயம் இருக்குது. அந்த இடத்துல வந்தோடனே தயங்குது. ஒரு கேண்டில், 2 கேண்டில், 3 கேண்டில் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது. இதை உடைச்சிட்டு கீழே போதா இல்ல சப்போர்ட் எடுத்து மேல போதா வர நாட்கள் தான் பதில் சொல்லும். இப்போதைக்கு 4,109ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. போர்ட் ரேட் 11,500. வெள்ளி 174 ரூபா போர்ட் ரேட். சில்வரும் அதே மாதிரி தான் சப்போர்ட் எடுக்குது. அதுவும் பாருங்க, அதோட லைஃப் டைம் ஹை 54.485. இப்போ சப்போர்ட் எடுக்கிறது 49.19ல இப்ப இருக்கு. 48ல சப்போர்ட் எடுத்துருக்கு. நம்ம இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிஃப்ட் நிஃப்டி பாருங்க, இப்போ 1,09,000, அது 1,04,000 பல தடவை வந்திருக்கு. இந்த இடத்த 1,20,000 சில்லறதான் அதோடைய லைஃப் டைம் ஹையா இருக்குது. சரி, குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒரு மிக்ஸ்டா தான் இருந்தது. டோ ஜோன்ஸ் 1/4% டவுன், S&P 500 1/2% டவுன், நாஸ்டாக் 1% டவுன், இங்கிலாந்து FTSE 1/2% அப், CSE இட்டாலி 1/2% அப், DAX ஜெர்மனி 1/4% டவுன். ஏசியன் மார்க்கெட் ஜப்பான் நிக்கி 1.25% டவுன், சிங்கப்பூர் ஸ்டேட் டைம்ஸ் 1/2% அப், ஹாங்காங் ஹாங்செங் 1/2% அப், தைவான் வெயிட்டேஜ் 1/2% டவுன், கொரியா கோஸ்பி 1% டவுன், SCT கம்போசிட் பிளாட், ஜாகிரதா இந்தோனேசியா 1.5% அப், சங்கை சைனா 1/4% அப். எல்லாமே அப் அண்ட் டவுன் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஈவெண்ட் பொறுத்தவரை எக்ஸிஸ்டிங் ஹோம் சேல்ஸ் இன்னைக்கு டாட்டா வர வேண்டியிருக்குது. ஆப்ஷன் செயின் தான் இன்ட்ரெஸ்ட் ஆனது. 25,800, 700, 500 கீழ் சைடு. மேல் சைடு அதிகமான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இது பாருங்க, மேல் சைடு 26,000ல இருந்து 27,000 வரைக்கும் நிறைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதோடைய பிசிஆர் 0.87 பேரிஸ்ன்னு டாட்டா பாக்குது. நாளைக்கு லைவ் மார்க்கெட்ல டாட்டா மாறலாம். சரியா, 26,000 டு 27,000 நல்ல
ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகே, அதே மாதிரி FIDA நம்ம தடவை சொன்னதான் வெறும் 300 கோடி தான் வாங்கியிருக்காங்க இந்த மாசம் ஃபுல்லாவே. அவங்க 30,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இன்னைக்கும் இன்னும் வரல இது ரிப்போர்ட். FIs வந்து வாங்குற சைடு இல்ல அப்படிங்கிறது ப்ரூஃபா இருக்கு இந்த ரிப்போர்ட்டை பொறுத்தவரை. அடுத்தது வந்து இன்னைக்கு ரிசல்ட்ஸ் இன்னையில இருந்து வர வேண்டியிருக்கு. ஹிந்துஸ்தான் யூனிலிவர், கோல்கேட் பால்மொலிவ், IOC, TVS மோட்டார், கொடக் மஹிந்திரா, L&T, கோல் இந்தியா, ITC, சிப்லா, மாருதி சுசுகி, பெல் இதோட ரிசல்ட் எல்லாம் வர நாட்கள்ல வர வேண்டியிருக்கு. கோல்கேட் பால்மொலிவ் வந்து நெட் ப்ராஃபிட் டவுன் 17% rupees 328 crore. சில நியூஸ் பார்த்துட்டு கடைசியா நம்ம டெக்னிக்கலா இந்த 3 கேண்டில் அதை பார்த்துருவோம். அப்புறம் இந்தியா நியர்ஸ் டு ஸ்லாஷ் US டாரிஃப் இந்தியன் இம்போர்ட்ஸ் 15 to 16%. இது வந்து ஹிந்துஸ்தான் டைம்ஸ், எக்கனாமிக் டைம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதாவது 15 to 16%, 50%, 100% எல்லாம் ஓடி இருந்துச்சுல, அது 5% மாற போறதாக இருக்கு. அதே மாதிரி இந்தியா டு கட் ரஷ்யன் ஆயில் ப்ராடக்ட்ங்கிற ஒரு இது வந்திருக்கு. அது இந்தியா டைம்ஸ், த ஃபைனான்ஸ் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கு. அப்புறம் US சாங்ஷன் கம்பெனி, ரஷ்யா கம்பெனிகளுக்கு சாங்ஷன் பண்ணிருக்காங்க. ரோஸ் நெஃப்ட் அண்ட் லக்னாயில். இது CNN நியூஸ் ஷேட்டிங்ல வந்திருக்கு. ட்ரம்ப் தாரிஃப் டு டெண்ட் இந்தியன் லெதர் இம்போர்ட் ரெவன்யூ 10 to 12%, 10-12% லெதர் எக்ஸ்போர்ட் குறைஞ்சிருக்கிறதாக ANA நியூஸ்ல வந்திருக்கு. அப்புறம் சாங்ஷன் வில் பேக் ஃபயர், ரஷ்யா வார்ன் பண்ணது USA. ட்ரம்ப் டார்கெட் அந்த கம்பெனிகளுக்கு அவங்க சாங்ஷன் பண்ணது வந்து ரஷ்யா வார்ன் பண்றாங்க. இது ஃப்ரீ பிரஸ் ஜர்னல்ல வந்திருக்கு. அப்புறம் ரஷ்யா டிக்ளேர் US அண்ட் எனிமி சேஸ் ஆயில் சாங்ஷன் அமௌண்ட் டு ஆக்ட் ஆஃப் வார், டைம்ஸ் ஆஃப் நவ்ல இது வந்திருக்கு. அப்புறம் CR450 ட்ரெயின் வந்து வேர்ல்ட்லேயே ஃபாஸ்டஸ்ட் புல்லட் ட்ரெயின் சைனால ட்ரையல் பாக்குறாங்க. இது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கு. அப்புறம் பொலிட்டிக்கல் இன்ஃபினிட் அங்க வந்து இருக்கு. ஈரான்ல வந்து பொலிட்டிக்கலா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ்ல, அல்ஜசீரா நியூஸ்ல வந்திருக்கு. அப்புறம் UN வந்து இஸ்ரேல மெடிக்கல் இதெல்லாம் கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதாக அல்ஜசீரால வந்திருக்கு. அப்புறம் ரூபியா வார்ன்ஸ் அகேன்ஸ்ட் வெஸ்ட் பேங்க் அனெக்சர் ஆஃப்டர் இஸ்ரேல் பார்லிமெண்ட் மூவ். அதாவது இஸ்ரேல்ல அவங்க பார்லிமெண்ட்ல வெஸ்ட் பேங்க், அதாவது பாலஸ்தீனத்துல வெஸ்ட் பேங்க் பகுதியை இணைக்கிறதுக்கு, அனெக்சர் பண்றதுக்கு அவங்க ஏதோ சொல்லியிருக்கிறதா இது ரூபியோ, US ரூபியா வந்து இதை வார்ன் பண்ணிருக்காரு. அப்புறம் இஸ்ரேல் வெஸ்ட் பேங்க் அனெக்சர் மூவ்ஸ் த்ரெட்டனிங் காசா பீஸ் ப்ராசஸ் சொல்லிட்டு The Guardianல வந்திருக்கு. சரியா, சரி நம்ம டெக்னிக்கலா போயிடலாம். ஓகே, இதுதான் நிஃப்டி 50 டே சார்ட். நம்ம ஏற்கனவே பார்த்ததை இது பெருசு பண்ணிடலாம். நிறைய தடவை நம்ம சார்ட் நம்ம அனலைஸ் பண்ணிருக்கோம். இந்த இடம் வந்து ரைசிங் சேனலுடைய இந்த இடம் வந்தா மார்க்கெட் கீழே தள்ளப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 கேண்டில் பாருங்க. அது ஒரு ஹேமர் கேண்டில் போட்டுச்சு, அப்புறம் ஒரு டோஜி கேண்டில் போட்டுச்சு, இங்க மேல ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிட்டு கீழே வருது. சோ இது 3மே சிக்னல் கொடுக்குது. எதுக்குன்னு சொன்னா மார்க்கெட் கீழே வரலாம் அப்படின்ட்டு சிக்னல் கொடுக்குது. இந்த 3 கேண்டிலுமே மார்க்கெட் கீழே வரலாங்கிறதுக்கு சிக்னல் கொடுக்குது. ஏன்டா இதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த பாருங்க, இந்த கேண்டில் 3 கேண்டில்ஸ் பாருங்க, சிக்னல் கொடுத்துட்டு கீழே வந்தது. சரியா, இந்த மாதிரி முன்னாடி நடந்திருக்கிறது. சரியா, அது டபுள் டாப்னு நம்ம கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி மார்க்கெட் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதுல இருந்துன்னு சொன்னா என்ன நடக்கலாம்டா அதையும் நம்ம பார்த்துடலாம். நல்ல ஒரு லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணிட்டு இந்த ரைசிங் சேனலுடைய ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லைஃப் டைம் ஹை பிரேக் பண்ணி இந்த மார்க்கெட் மேல மூவ் ஆகலாம். வரும் நாட்கள் தான் அது பதில் சொல்லணும். நம்ம அகைன் FI அண்ட் ஜியோ பொலிட்டிக்ஸ் அண்ட் மற்ற விஷயங்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.